அத்தியாயம் 6. காலை 11 மணி அளவில் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் மகாவுக்கும் எனக்கும் நிகழ்ந்த திருமணம் பதிவு செய்யப்பட்டது. அத்தனையும் முன்னின்று பொறுப்பாக செய்து முடித்ததெல்லாம் அனுஷ்யா தான். மகா கையெழுத்து போட்டுவிட்டு என்னிடம் பேனாவை கொடுத்தாள். அன்புவின் கையெழுத்து எனக்கு அத்துப்படிதான். ஆனாலும் கொஞ்சம் பதட்டமாக இருந்தது. தாலி கட்டும்போது கூட நடுங்காத என் கரம் அன்புவின் கையெழுத்தை போடும்போது கொஞ்சம் நடுங்கியது. எப்படியோ போட்டுவிட்டேன். அதன் பின்புதான் நான் மனதில் போட்டு வைத்த திட்டத்தை மெதுவாக அரங்கேற்றம் செய்தேன். எல்லாரும் உணவகத்தில் அமர்ந்து மதிய உணவு சாப்பிட்டு கொண்டிருக்கும்போது ஒரு முக்கியமான அழைப்பு வந்திருப்பதாக சொல்லி தனியாக வந்தேன். பேசிவிட்டு மீண்டும் அவர்களிடம் வந்து அமர்ந்து நான் அவசரமாக கிளம்ப வேண்டும் என்றேன். என்ன ஏதென்று படப்படப்புடன் கேட்ட மகாவிடமும் மற்ற நண்பர்களிடமும் நான் வந்து சொல்வதாக தெரிவித்துவிட்டு சிவாவிடம் மகாவை அவன் வீட்டுக்கு அழைத்துச் செல்லும்படி சொன்னேன். யாருக்கும் ஒன்றுமே புரியவில்லை. கல்யாணம் முடிஞ்ச கையோட எங்கடா இவன் போகிறான் என்று குழம்பியவர்கள் அத்தனை பேருக்கும் அடுத்த 1 மணி நேரத்தில் அறிவின் விபத்தும் மரணமும் பதிலாக கிடைத்தது. நான் இரவு மருத்துவமனை வந்து சென்றதை மறைப்பதற்காக அந்த பின்னவரை ஊழியனின் கைகளில் கொஞ்சம் பணம் வைத்தேன். எங்கள் குடும்ப நண்பரான கிரி அங்கிளிடம் நான் அழுது கொண்டே செல்பேசியில் விவரத்தை தெரிவித்தேன். அவர் உயர்நீதிமன்ற வக்கீல். வந்ததும் அவருக்கும் நிறைய குழப்பங்களும் கேள்விகளும் வந்தன. ஆனால் காவல்துறையினர் தெளிவாக நடந்தது விபத்து தான் என்று அறிவித்து விட்டனர். என் வேலையை அவர்களே செவ்வன செய்து விட்டார்கள். அவர்களுக்கு என்ன, அந்த வழக்கை முடிக்க வேண்டும், அவ்வளவுதான். நான் அவர்கள் பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்ளவில்லை. எந்த குழப்பமும் வராத வரை தலையிட வேண்டாம் என்று ஒதுங்கி நின்றேன். ஏற்கனவே போஸ்ட்மார்ட்டம் முடிந்திருந்ததால் உடலை எடுத்துச் செல்வதில் எந்த பிரச்சனையும் இருக்கவில்லை. தெளிவாக அறிவு என்ற என் பெயருக்கு டெத் சர்டிஃபிகேட் கொடுத்து விட்டார்கள். எல்லாமே இத்தனை சுலபமாக முடியும் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை. யாருக்கும் துள்ளி கூட சந்தேகம் வரவே இல்லை. கிரி அங்கிள் என்னிடம் வந்து, உடம்பு உங்கள் அப்பா வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம் அன்பு என்றார். இப்படி தான் சொல்லுவார் என்று எனக்கும் தெரியும். ஆனால் நான் ஒத்துக்கொள்ளவில்லை. நாங்கள் இருவரும் தங்கியிருந்த வீட்டில்தான் அவன் உடலை கிடத்த வேண்டும் என்று பிடிவாதமாக சொல்லிவிட்டேன். அன்பு இருந்திருந்தாலும் இப்படி தான் சொல்லியிருப்பான். ஐஸ் பெட்டியின் உள்ள அவன் உடல் வீட்டின் வாயிலின் முன்னே பார்வைக்கு வைக்கப்பட்டது. சங்குதி மணி அடிக்கப்பட்டன. சாவு மிளங்கள் சத்தங்கள் அவ்விடத்தை அதிரச் செய்தன. என் மரணத்தை நானே பார்க்கும் அபூர்வமான காட்சி அது. அன்புவின் நண்பர்கள் அத்தனை பேரும் அங்கே குவிந்திருந்தார்கள். எனக்கு வந்து ஆறுதல் சொன்னார்கள். அவர்களுக்காக வேண்டி நான் இப்போது அழுதாக வேண்டுமே. ஏற்கனவே நிறைய அழுது விட்டதால் கண்ணில் நீர் வர மறுத்தது. இப்படி நடக்கும் என்று தெரிந்துதான் முன்ஜாக்கிரதையாக கிளிசரின் பாட்டில் ஒன்றை வாங்கி என் சோப்பில் வைத்திருந்தேன். அதன் துளிகளை கண்களில் சொட்டிய நொடி கண்ணீர் அறுவையாக கொட்டியது. அழுகை பொய்யாக இருந்தாலும் எனக்குள் இருக்கும் அந்த வலி 100% உண்மையானது. என்னுடைய அந்த வலியை யாருக்கும் புரிய வைக்க முடியாது. அழுதால்தான் இந்த உலகம் நம் உணர்வுகளை நம்பும். மனதார மன்னிப்பு வேண்டி நான் அன்பின் உடலை பார்த்து கொண்டு நிற்க அப்பா தளர்ந்த நடையுடன் அங்கே வந்தார். கேன்சர் நோய் அவரின் கம்பீரத்தை, திமுறை, கோபத்தை அத்தனையும் உருக்குலைத்து விட்டிருந்தது. கிடத்தப்பட்ட அவன் உடல் அருகே வந்தார். அவரை பொறுத்தவரை அது அறிவு. அவருக்கு பிடிக்காத அவர் மகன் அறிவு. என்ன செய்கிறார் பார்ப்போம் என்று நான் நிற்க அவர் கண்களில் கண்ணீர் வழிந்தோடியதை கண்டேன். அழுது கொண்டே அவர் என்னை நோக்கி வர ஆச்சரியமாக அவர் அழுகையை பார்த்து கொண்டிருந்த நான் உடனடியாக என் பார்வையை வருத்தமாக மாற்றிக்கொண்டேன். அப்பா என் கையை பிடித்து கொண்டு கதறினார். அவர் தோளை பிடித்து சமாதானம் செய்து அமர வைத்தேன். இருக்கும்போது பாசமாக என்னை ஒரு நாள் கூட அவர் அரவணைத்து கொண்டதோ அன்பு காட்டியதோ இல்லை. செத்த உடலின் மீது மட்டும் இவர்களுக்கு அப்படி என்ன பாசம் பொங்கி வழிந்து விடுகிறது. அடுத்து அப்பாவின் முன்னாள் செக்ரட்டரியும் 2வது மனைவியுமான தேவிகாவும் அவன் மகள்
நிரஞ்சனாவும் முகத்தில் சோகத்தை அப்பிக்கொண்டு வந்து அந்த ஐஸ் பட்டி எதிரே நின்றனர். அத்தனையும் நடிப்பு. அவர்களின் 2 எதிரியில் ஒருவன் செத்து போய்விட்டான் என்று உள்ளூர் அவர்களுக்கு படுகுஷியாக இருந்திருக்கும். அதுவும் நான் இறந்து விட்டேன் என்ற செய்தி நிரஞ்சனாவை நிச்சயம் குதூகலப்படுத்தியிருக்கும். எப்படி நடிக்கிறாள் பார். அவளை பார்க்க பற்றி கொண்டு வந்தது. நான் அவளை பார்ப்பதை தவிர்த்துவிட்டு திரும்பி கொண்டேன். என்னுடைய இலக்கிய நண்பர்கள் பலரும் பெரிய பெரிய மாலையாக வாங்கி கொண்டு வந்தார்கள். என் மீது அவர்கள் கொண்ட மரியாதை என்பது மாலையின் அளவை பொறுத்தது போல. நிறைய பெரிய மாலைகள் தூக்கவே முடியாத அளவுக்கு அந்த ஐஸ் பாக்ஸின் மீது வந்து விழுந்தன. கனத்த அந்த மாலைகளை சிவாதான் முன்னின்று பொறுப்பாக அகற்றி கொண்டிருந்தான். நேரம் ஆக ஆக எழுத்தாளர்கள், வாசகர்கள் என கூட்டம் அதிகரித்து கொண்டே போனது. என் இறப்புக்காக, அதுவும் எனக்காக இவ்வளவு பேர் வருவார்கள் என்று நான் நினைத்து கூட பார்க்கவில்லை. எனக்கு விழ வேண்டிய அத்தனை மாலைகளும் அன்புவின் மீது விழுந்தன. தொடர்ந்து மாலைகள் விழுந்த வண்ணமே இருந்தன. இறந்த பின்பும் கூட அவன் எனக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரத்தை பறித்து கொள்கிறானோ என்று தோன்றியது. ஆனால் அதில் அவன் தவறு எதுவுமே இல்லை. இது முழுக்க என்னுடைய முடிவுதான் அல்லவா? அந்த இடம் முழுக்க மாலைகளாலும் அவை உதித்து சிதறிய பூக்களாலும் நிரம்பி வழிந்தன. அதனை எல்லாம் பார்த்த பொழுதில் என் மனம் ஒரு மாதிரி அலைப்புற்றது. தவறான முடிவை எடுத்து விட்டோமோ? அத்தனை நேரத்தில் அப்போதுதான் மகவை பார்த்தேன். அழுது சிவந்த கண்களுடன் நின்றிருந்தாள். அவள் எதற்காக அழ வேண்டும்? ஓ, அன்புவின் சகோதரன் என்று அழுகிறாள் போல. சில மணி நேரங்களுக்கு முன்பாக அவள் கொண்டிருந்த மொத்த சந்தோஷமும் ஒட்டு மொத்தமாக சீரழிந்து விட்டது. எதிர்கால கனவுகளுடன் மாலையும் கழுத்துமாக நின்றவள் எல்லாமே நொடிப்பொழுதில் சிதைந்து விட்டது. அன்புவின் உடலைப் போலவே. கிரி அங்கிள் மட்டும் என்னிடம் வந்தார். விபத்தான உடல் என்பதால் அதிக நேரம் பார்வைக்கு வைக்காமல் விரைவாக அனைத்து சடங்குகளும் முடிக்கப்பட வேண்டும் என்றார். எனக்கும் எல்லாவற்றையும் முடித்துவிட்டால் கொஞ்சம் நிம்மதியாக மூச்சு விட முடியும் என்று தோன்றியது. அதன் பின் அவர் சொன்னபடியே இறுதிச் சடங்குகள் மேற்கொள்ளப்பட அந்த கடைசி நிமிடம் வரை மாலையை தூக்கி கொண்டு யாராவது வந்து கொண்டே இருந்தனர். நான் என்றோ எப்போதோ பார்த்த முகங்கள், பேசிய மனிதர்கள். தகவல் அறிந்த மாத்திரத்தில் எனக்காக வந்தார்கள். அந்த மனிதர்களை எல்லாம் நான் பார்த்தபோது எனக்கு நெகிழ்ச்சியாக இருந்தது. இந்த உலகம் அத்தனை மோசமானது இல்லை. எனக்காக அளவும் கூட இங்கு நிறைய பேர் இருக்கிறார்கள் என்று தோன்றியது. ஆனால் அதை எண்ணி நான் இப்போது சந்தோஷம் கொள்ள வேண்டுமா, இல்லை துக்கப்பட வேண்டுமா என்றுதான் எனக்கு தெரியவில்லை. சடங்குகள் முடிந்து கொல்லிப்பானையை தூக்கி கொண்டு நான் நடந்தேன். பிரேமி அந்த சாலையோரத்தில் தனியாக நின்று அழுது கொண்டிருந்தாள். என் உடலில் முன்னே வந்து நின்று பகிரங்கமாக அவளால் அழக்கூட முடியாது. இந்த சமூகம் அத்தகைய சலுகைகளை அவளுக்கு வழங்கவில்லை. ஏன் சமூகத்தின் மீது பழியை போடுவானேன்? அவளை நான் தோழியாக பாவித்ததாக சொன்னாலும் உண்மையில் நானுமே கூட அவளை அப்படி நடத்தவில்லை. வெறும் என் தேவைக்காக மட்டுமே அவளை பயன்படுத்தி கொண்டேன். ஆனால் தற்சமயம் அவள் எனக்காக அழுது கொண்டு நின்றிருந்தாள். வெறும் பணத்திற்காக மட்டும் அவள் என்னிடம் வரவில்லை. அவளுக்கு என் மீது அளவிட முடியாத அன்பு இருந்தது. நிச்சயம் அந்த அன்பிற்கு விலையே இல்லை. அவளிடம் மட்டுமாவது உண்மையை சொல்லியிருக்கலாமோ என்று என் மனத்தவிப்பை கட்டுப்படுத்தி கொண்டு நடந்தேன். அன்புவின் தொடக்க பயணத்தில் அவனுடன் இந்த பூமிக்கு வந்த நான் என்று அவனை மட்டும் தனியாக வழி அனுப்பி வைக்கப் போகிறேன். அன்புவுடனான எனது சிறு வயது நாட்கள் என் நினைவில் முட்டி மோதின. வயிற்றில் கப்பென்று ஒரு உணர்வு இறுக்கி பிடித்தது. நடந்து போய் கொண்டிருந்தாலும் என் கால்கள் அந்த பயணத்தை உணரவே இல்லை. எங்காவது தடுமாறி விழுந்து விடுவனோ என்று பயமாக இருந்தது. இறுதியாக அவன் உடலை கிடத்தி தீ மூட்டுகையில் என் உடலும் மனமும் கலன்று தனித்தனியாக நகர்வதைப் போல தோன்றியது. நெருப்பு சரசரவென்று பற்றி கொண்டது. நானே அந்த தீயில் கருகுவதைப் போல உணர்ந்தேன். எல்லாம் முடிந்துவிட்டது. அவனது மிச்சம் மீதி உடலையும் நெருப்பு விளங்கிவிட்டது. எரிந்தது அவன் உடலாக இருந்தாலும் அழிந்ததும் அழிக்கப்பட்டதும் அறிவு என்கின்ற எனது அடையாளம்.
அந்த நொடி வரை கூட என் அடையாளத்தை இழப்பதை எண்ணி நான் பெரிதாக வருத்தப்படவில்லை. ஆனால் அடுத்து வந்த 2 நாட்களில் முகநூலிலும் ட்விட்டரிலும் என் பெயர் ட்ரெண்டானது. அமுதன் என்று நான் எழுதிய நாவலின் நாயகன் ஒரு மோசமான விபத்தில் அவன் மரணிப்பது போன்று நான் கதையை முடித்திருப்பேன். அந்த முடிவை நான் திட்டமிட்டு கொடுக்கவே இல்லை. ஆனால் அந்த நாவலை என் மரணச் செய்தியுடன் ஒப்பிட்டு முகநூலில் முகம் தெரியாதவர்கள் எல்லாம் பதிவிட்டு அதிரவிட்டு கொண்டிருந்தார்கள். சமூக ஊடகங்களில் அந்த செய்தி காட்டுத்தீயாக பரவத் தொடங்கியது. அதன் பின் சிறிய பெரிய என அத்தனை தமிழ் ஊடகங்களும் அறிவு 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 என்று என் பெயரையே உச்சரித்தன. நான் வியந்து பார்க்கும் பிரபலமான எழுத்தாளர்கள் சிலர் என் நாவல்களை எல்லாம் போற்றி புகழ்ந்து பேட்டி கொடுத்தார்கள். அவர்கள் உண்மையில் என்னுடைய நாவல்களை படித்துவிட்டு தான் பேட்டி கொடுக்கிறார்களா அல்லது சும்மாவே பேசுகிறார்களா என்றெல்லாம் எனக்கு தெரியாது. அத்தோடு அவர்கள் முடித்திருந்தால் கூட பரவாயில்லையே. என் மரணத்தை தமிழ் இலக்கியத்தின் மிகப்பெரிய இழப்பாக கருதுவதாக சொன்னதை கேட்டபோது தான் எனக்கு உண்மையாக நெஞ்சை அடைத்தது. இவ்வளவு நாளாக எங்கடா இருந்தீங்க நீங்களாம்? நடப்பது எதையுமே நம்ப முடியாமல் நான் கனவு ஏதாவது காண்கிறேனா என்று கூட சந்தேகித்தேன். ஆனால் அத்தனையும் நிஜம், மறுக்கவும் மறைக்கவும் முடியாத நிஜம். இத்தனை நாட்களாக நான் எந்த அங்கீகாரத்துக்காக ஏங்கி தவித்தேனோ அது இப்போது எனக்கு பூர்ணமாக கிட்டியிருந்தது. ஆனால் அதனை ஏற்றுக்கொள்ளவும் கொண்டாடவும் நான் இப்போது அறிவு இல்லை, நான் அன்பு. கதையை பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணிடுங்க. எங்களை ஊக்கப்படுத்துறதுக்கு லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் மோனுசா ஆடியோ நாவல்ஸ் அடுத்தடுத்து போடுற அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நான் உங்கள் ஸ்டோரி டெல்லர் ராஜசேகரன் போஸ். நன்றி.